வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் இயக்குனர் ஹச் வினோத் அவர்களோட இயக்கத்தில் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் அவர்கள் நடித்து பூஜா ஹெட்டே, மமிதா பைஜு, பாபி டியூல், நரேன், மதன் கௌரி மற்றும் பலர் நடித்து நேற்றுக்கு தேட்டரில் வெளிவந்த படம் ஜனநாயகன். அந்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்றுங்க, அவர் பேர் லயோலா மணின்னு நினைக்கிறேன். அன்றே கணிதா லயோலா மணிங்கிற மாதிரி தானுங்க. இப்போயே விட்டிங்கன்னா இந்த படம் பார்த்துக்கிட்டனா தளபதி விஜய்ங்கிற மாதிரி போயிடும். எலெக்ஷனுக்கு அப்புறம் விட்டிங்கன்னா தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்ங்கிற மாதிரி வரும்னு சொன்னது 100க்கு 110% பார்த்தோன்னா 100% ஃபுல்ஃபில் ஆகி படம் வந்திருக்கு. இந்த படம் பார்த்துக்கிட்டனா ஹிட் இல்லை அப்படிங்கிறலாம் அடுத்த விஷயம். ஆனால் விஜயோட ஃபேன்ஸுக்கு அந்த ஒரு டைட்டில் கார்டே பார்த்துக்கிட்டனா படம் பார்த்திங்கன்னா 1000 கோடி அடிச்சதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்த மாதிரி, அந்த 1000 கோடி அடித்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டனா இந்த படம் அந்த டைட்டில் கார்டே படம் பிடிச்சி போச்சு. படம் பார்த்துக்கிட்டனா உங்களுக்கு என்ன தான் படம் பார்த்துக்கிட்டனா போன வருஷமே எடுத்து டிசம்பர் மாதமே சென்சாருக்கு அனுப்பி ஜனவரி 9 அப்படிங்கிற மாதிரி டேட்டில் பார்த்துக்கிட்டனா படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி போட்டிருந்தாலும் படம் பார்த்திங்கன்னா சென்சார் பிரச்சனையினால் படம் பார்த்தீங்கன்னா வெளியே வரலை. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டனா மிட்டில் பார்த்தா படம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வெளியே வந்திருந்தாலும் படத்தை பார்த்துக்கிட்டனா தமிழ்நாட்டில் இருக்க பாதி பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும், முக்கிய குறிப்பு தமிழ்நாட்டில் இருக்க பாதி பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் படம் பார்த்துக்கிட்டனா மறுபடியும் ரீசென்சார் ஆகி ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து படம் பார்த்துக்கிட்டனா ஜூலை மாதம் 23ஆம் படம் வெளிவந்திருக்குது. இந்த படம் பார்த்துக்கிட்டனா ஆந்திரா படமான பகவான் கேசரி படத்தை ரீமேக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது கேசரியும் கிடையாது, அல்வாவும் கிடையாது. இது அக்மாருக்கு பார்த்துக்கிட்டனா ஒரு ஹச் வினோத்தோட படமாக தான் தெரிஞ்சு. என்ன ஒன்று, அவரும் பார்த்துக்கிட்டனா இப்போ இருக்க அந்த வெட்டுக்கூடு கலாச்சாரத்தை கொஞ்சம் மாறிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி, கடைசியில் என்னையும் பார்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி ரெட்டை சொட்ட படம் இருக்க வச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சு. படத்தோட கதை பார்த்துக்கிட்டனா ஒரு வில்லேஜில் பார்த்துக்கிட்டனா இருக்க ஒருத்தர் பார்த்துக்கிட்டனா ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி ஜெயிலில் இருக்கா. அப்படி அவர் பார்த்தா ஏன் ஜெயிலுக்கு போனார் அப்படின்னு ஒரு கதை. அந்த ஜெயிலிருந்து பார்த்துக்கிட்டனா நன்னடத்தை மூலியமாக வெளியே வர அப்படி வெளியே வரதுக்கு யார் உதவுனாங்க. அந்த வெளியே வரும்போது உதவுறோட ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டனா அவர் பார்த்தா ஆக்சிடென்ட் இறந்துடுறா. அந்த பொண்ணுக்கு பார்த்துக்கிட்டனா இராணுவத்தை சேரணும் அப்படின்னு அவங்க அப்பா ஆசைப்படுறா. அந்த ஆசைப்பட்ட பொண்ணுக்கு பார்த்துக்கிட்டனா பயமோஃபோபியா அப்படி ஒரு நோய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பயமோஃபோபியாங்கிற நோயை பார்த்துக்கிட்டனா குணப்படுத்தி அந்த பொண்ணை மிலிட்ரியில் சேர்ந்தாங்களா இல்லையா, அந்த பொண்ணுனால் பார்த்துக்கிட்டனா மிலிட்ரியில் சேர்றதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு ஒரு கதை இருந்தாலும், ஆப்பிரிக்கா கணக்கில் பார்த்துக்கிட்டனா அங்கே இருக்க பிரதமரையே பார்த்துக்கிட்டனா கொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வில்லன் அவர் பார்த்துக்கிட்டனா இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு பார்த்தா ஒரு மிகப்பெரிய பார்த்துக்கிட்டனா ஒரு இதை பார்த்தா பண்ணி தமிழ்நாட்டை பார்த்தா சீர்குலைக்கணும் அப்படின்ட்டு சொல்லி வராங்க. அப்படிங்கும்போது அந்த வில்லனை எப்படி ஒரு தடுத்தா அப்படி அவனோட பொண்ணை பார்த்தா மிலிட்ரியில் சேர்த்தாரா அப்படிங்கிற கதை பார்த்துக்கிட்டனா நார்மலான கதை தான். இந்த கதைக்கு பார்த்துக்கிட்டா எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 3 நிமிஷம். படத்தில் பார்த்துக்கிட்டனா பகவான் கேசரியோட சின்ன நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முழுக்க பார்த்துக்கிட்டனா விஜய் ஃபேன்ஸுக்கு தேவையான அத்தனை மசாலா ஐட்டங்களையும் இந்த படத்தில் தூவி தெளிச்சிருக்கா. தூவி தெளிச்சுங்கிறத விட கரண்டியாக பார்த்துக்கிட்டனா அள்ளி ஊற்றிருக்கா. எரிமலை குழம்பு பார்த்தா ஊற்றுங்க சொல்லுவார் பார்த்திங்களா வடிவேல் சார். அதே மாதிரி தான் விஜய் ஃபேன்ஸுக்கு தேவையான மசாலாக்களை பார்த்துக்கிட்டனா அள்ளி தூவி தெளித்து மட்டும் இல்லாமல் வஞ்சனமே இல்லாமல் இதான் உங்களுக்கு பார்த்தா லாஸ்ட் டான்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்க்க முடியாதுங்கிறனால எல்லா பக்கமும் பார்த்துக்கிட்டனா அள்ளி போட்டு கொண்டு வந்த படம் தான் இந்த ஜனநாயகன். படத்தில் பார்த்துக்கிட்டனா யாரை பாராட்டணுமோ இல்லையோ, நடிகர் தமிழ்நாடு முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் விஜய் சார் பார்த்தா கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா அவருக்கு 52 வயசுங்க, 53 வயசுங்க. இப்போ அந்த படம் எடுக்கும்போது 50 வயசுன்னு வச்சுக்குவேன். இந்த 51 வயசுலேயும் பார்த்துக்கிட்டனா ஒரு நடிப்பு, முக்கியமாக ஒரு ஆடின டான்ஸு, ஐயோ சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவும் அந்த தளபதி கச்சேரி பாட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டனா அவரோட மாஸ் மூமெண்ட்லாம் பார்த்துக்கிட்டனா எல்லா பாட்டோட ஒரு மியூசிக் ஸ்டெப்பையும் போட்டு கொண்டு போனலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. அதே மாதிரி மமிதா பைஜு பார்த்தா ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த படத்தை பார்த்துக்கிட்டனா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்துக்கு பூஜா ஹெட்டே தேவையா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க பார்த்துக்கிட்டனா கதைக்கு தேவையான்னு கேட்டால் தேவையில்லை. பட் ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடணும், ஒரு சீனுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கேட்டுட்டு லைட்டாக மட்டும் பார்த்துக்கிட்டனா
நம்ம தக்காளி சாப்பாடுக்கு வந்து பார்த்தா ஊற வைப்போம் அந்த மாதிரி லைட்டாக மட்டும் வச்சு லைட்டாக மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட இதை வந்து பார்த்துக்கிட்டுனா அவங்களுக்கு கொடுத்த சம்பளத்தை வந்து பார்த்துக்கிட்டுனா யூஸ் பண்ணாமல் விட்டாங்க. ஸோ அதனால் அது வந்து பார்த்தா ஒரு சின்ன வருத்தமாக இருந்துச்சு. படத்தோட வில்லன் வந்து பார்த்துக்கிட்டு 100 வில்லன், பாபிடியோல் ஒரு வில்லனாலும் இன்னொரு வில்லன் வந்து பார்த்தா பிரகாஷ் ராஜ். அவர் வந்து பார்த்தா ஒரு அரசியல் இதாக வர அப்படி அரசியல்வாதியாக வர அப்படி அவரோட ரோல்லாம் வந்து பார்த்துக்கிட்டுனா வேறு லெவலுங்க. ஏன்னா கேட்டால் நம்ம பாபிடியோட ரோலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பிரகாஷ் ராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவரோட இதை கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு இந்த கில்லி பட வைப்ஸ் வந்திருக்கும். அதை வந்து பார்த்தா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுச்சு. ஏன்னா அவரோட அடிப்பு வந்து பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்ட்ரோ சீனே வந்து பார்த்துக்கிட்டுனா அந்த கடலையை வந்து பார்த்துக்கிட்டுனா பிடிங்கிட்டு நட்டு வச்சுட்டு ஒரு டைலாக் சொல்ல அப்படி விஞ்ஞான ஊழமாக சொல்ல அப்படி அதை வந்து பார்த்துக்கிட்டா யாரை மீன் பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த கள்ளச்சாராய சாவுச்சு பார்த்தீங்களா, அதையும் வந்து பார்த்தா இந்த படத்தில் வந்து பார்த்தா காட்டியிருக்காங்க. அதை வந்து பார்த்தா வேறு மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதையும் வந்து பார்த்துக்கிட்டா நிறையா வந்து பார்த்தா காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடந்த ஏகப்பட்ட அரசியல் நிகழ்வுகளை வந்து பார்த்துக்கிட்டா காட்சியை வந்து பார்த்துக்கிட்டா நமக்கு வந்து பார்த்தா புரிய வச்சுருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தா ஏன் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரலாம் அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது. பல பேர் சொல்கிறாங்க இந்த படம் வந்து பார்த்தா எலெக்ஷன் முன்னாடி கண்டிப்பாக வந்திருந்தா 200 சீட்டு வந்துன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தா தெரியல. ஏன்னா இந்த படம் வந்திருந்தா சாலிடாக வந்து பார்த்துக்கிட்டா இப்போ இருக்க கூட்டணி ஆட்சி இல்லாத மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்தா சாலிடாக மினிமம் வந்து பார்த்தா ஒரு 140 160 சீட்டுங்கிறது கண்டிப்பாக வந்திருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா காட்சிகளாகவும் சரி வசனங்களாகவும் சரி அந்த அளவுக்கு வந்து பார்த்தா தெளிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த குட் டச்சு பேட் டச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து ஒரு சீன் ஒன்று வரும். அதை வந்து பார்த்துக்கிட்டா அவர் சொன்ன விதம் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு மாஸ் ஹீரோ எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிறது வந்து பார்த்தா இருக்குது. இந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த எடுத்து ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை வந்து பார்த்து எடுத்து சொல்லும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ரீச் ஆகும் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு இந்த சீனை வந்து பார்த்தா வச்சுருக்காங்க. இது அந்த ஒரிஜினல் வேர்ஷன்லேயும் வரும். இருந்தாலும் பாலையா சார் பேசுகிறத விட விஜய் சார் பேசும்போது இன்னமும் வந்து பார்த்தா அதிகமாக ரீச் ஆகுங்கிறதுலாம் எந்த விதமான மாட்டு கருத்தும் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா அந்த சீன் வந்து பார்த்துக்கிட்டா அவ்வளோ எவால்ட்டாகவும் இருந்துச்சு. அப்புறம் பின்னணி இசை இந்த படத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டா முழுக்க வந்து பார்த்துக்கிட்டா விஜய் சார் கட்டி இழுத்துட்டு போகிறார் அப்படின்னு சொன்னோம்னா 80% விஜய் சார்னா மீதி ஒரு 20% பார்த்துக்கிட்டோன்னா படம் லைட்டாக அப்படி செருக்காகும் போது நம்ம அனிருத் வந்து பார்த்துக்கிட்டோன்னா டமால் ஒரு அடியை போட்டு எங்கடா தூங்குற அப்படின்னு பார்த்தா அடிச்சு எழுப்பி போட்டுறா அப்படி அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா படத்துக்கு பாட்டும் சரி பின்னணி இசையும் சரி அவரால் என்ன பண்ண முடியும். ஒரு கமர்ஷியல் படத்துக்கு விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மியூசிக் கொடுக்கணும், மியூசிக் கொடுக்கணும், பின்னணி இசை கொடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு கொடுத்துருக்கா. அப்படி அவரை மாதிரி இனிமேல் வந்து பார்த்தா இந்த மாதிரி இசையெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, ரசிக்க முடியாது. அவரோட பிஜிஎம்க்கு முன்னாடி நம்ம விஜய் சாரை வந்து பார்த்தோன்னா நடக்க விட்டு ஆட விட்டு பாட விட்டு ஓட விட்டு பார்க்க முடியாது நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த படத்துக்கு பின்னணி இசை வந்து பார்த்தா சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் வசனங்கள் தாங்க இந்த படத்தை வந்து பார்த்தா தீ மாதிரி இருந்துச்சுங்க. இந்த படத்தில் எல்லா வசனங்களும் அரசியல் வசங்களாகட்டும் நார்மல் வசங்களாகட்டும் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா அனல் பறந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா வசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்த படத்தில் ஒரு 4 அமைச்சர்கள் வந்து பார்த்தா முக்கியமாக நடிச்சிருக்காங்க. விஜய் சார் இல்லாமல் இன்னொரு 3 அமைச்சர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அவர்களும் வந்து பார்த்தா நம்ம புஷியானந்த் சார்லாம் காட்டும்போதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா தியேட்டரே வந்து பார்த்தோன்னா அல்லோல படிச்சுங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவரோட இது வந்து பார்த்தோன்னா சூப்பராகவே இருந்துச்சுங்க. நம்ம சுகாதார அமைச்சர் அருண் நடிச்சிருக்கா அப்படி, மீன்வளத்துறை அமைச்சர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சீனியர் நடிச்சிருக்கா அப்படி, அப்புறம் விஜய் சார் நடிச்சிருக்கா சொல்லிட்டே போகலாம். அது மாதிரி பூஜா கட்டிய ரோல் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்புறம் பாபிடியோ ரோல் வந்து பார்த்தா சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஆனால் அந்த ஹியூமனிட்டிக் ரோபோட்ஸ்லாம் வந்து பார்த்தா எதுக்கு வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அதனால் வந்து பார்த்தா எது கொண்டாந்தாங்க அப்படிங்கிறத லாஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் தேவையில்லாமல் அதை கொண்டு போய் கொஞ்சம் பிசி பணிஞ்சு படத்தை கொஞ்சம் லென்த் எழுதி போயிட்டாங்க. ஏன்னா விஜய் வந்து பார்த்தா பார்க்க முடியாதுங்கிறனால படத்தை 3 மணி நேரம் கொண்டு போகணுமேங்கிறக்காண்டி வந்து பார்த்துக்கிட்டா அந்த டாபிக் கொண்டு படத்தை வந்து பார்த்தா கொஞ்சம் ஜவ்வா இழுத்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் இந்த படத்தில் அதெல்லாம் தவிர்த்துட்டு என்ன தான் படம் அந்த மாதிரி சில தொய்வுகள் இருந்தாலும் இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் சில தொய்வுகள் இருந்தாலும் ஐயா சாமி இது விஜய் சார் படம் அப்படிங்கன்னு நம்ம வினோத் சார் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து பார்த்தா வினோத் சார் படம். அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் ஹீரோவை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வினோத் பார்த்தா தெளிவாக தெரிஞ்சுருக்காருங்க. விஜயை வந்து பார்த்துக்கிட்டோன்னா ப்ராப்பராக யூஸ் பண்ண 3 டேரக்டரில் இவரும் ஒருத்தருங்க. நம்ம பேரரசர் வந்து பார்த்தா சிவகாசி திருப்பாச்சின்னு சூப்பராக ஒரு மாஸ் கொண்டாந்து பாடியிருப்பா அப்படி. அதுக்கு அடுத்து வந்து பார்த்துக்கிட்டா நம்ம அட்லி விஜய் சாருக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா மெர்சலு பிகிலுன்னு ஒரு சூப்பராக யூஸ் பண்ணி ஒரு மாதத்தை கொண்டு பாடிப்பா அப்படி. அதுக்கப்புறம் அந்த மாதெல்லாம் கொடுத்து கொண்டாந்ததுன்னா நம்ம வினோத் அவருக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு. வினோத்ஸை வந்து பார்த்துக்கிட்டோன்னா
ஒரு 2-3 கதையை சொல்லியிருக்கா. அப்படி அந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியலன்னு சொல்லி இந்த படத்தை ரீமேக் பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி கொடுத்ததுக்கு அவரால் வந்து பார்த்துக்கிட்டோன்னா என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அதை பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்கா. அப்படி இந்த படம் விஜய் ஃபேன்ஸுக்கு ட்ரீட். இதுக்கப்புறம் விஜய் சாரை இந்த மாதிரி நம்ம படத்தில் பார்க்க முடியாது, ரீலீஸில் பார்க்குறது வேறங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு படம் நடித்து டான்ஸ் ஆடி வரதெல்லாம் இனிமேல் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது 100% உண்மைங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் விஜய் ஃபேன்ஸ் பிடிக்கும் பிடிக்கல, விஜய் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறவங்க எல்லாமே தவிர்த்துட்டு கடைசியாக ஒரு முறை விஜய் சார் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் பார்த்துருங்க. அப்புறம் கடைசி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தழும்பாகவே இருக்கும். ஏன்னா என்ன தான் நமக்கு வந்து பார்த்துக்கிட்டா பையனாகவே வீட்டுக்கு வந்தாலும் வாங்கன்னு சொல்கிறதா நம்மளோட தமிழ் பண்பாடு. அதே மாதிரி விஜய் பிடிக்காட்டி இதுக்கப்புறம் விஜய் சாரை வந்து பார்த்துக்கிட்டா நம்ம இந்த மாதிரி படத்தில் பார்க்க முடியாது. அதனால் அனைவருமே இந்த படத்தை ஒரு டைம் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். படத்தோட தயாரிப்பு நிறுவனமான கேவினுக்கும் வந்து பார்த்தா ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 500 கோடி பக்கம் படம் பொங்கலுக்கு வந்தால் பிளாக் பஸ்டர் ஹிஸ்ட்டு. ஆனால் படம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வெளியே வரல, அதுக்கப்புறம் ஆன்லைனில் வெளியே வந்துச்சு. ஏகப்பட்ட அடிகள் வாங்கினாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருக்கும். மொத்தத்தில் இந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டோன்னா அப்புறம் சொல்ல மாட்டேங்க, படம் முடிஞ்சு வெளியே வரும்போது ஏன் அந்த எண்டு கார்டை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அத்தனை பேர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கண்காணிக்கிட்டாங்க. நான் வந்து பார்த்து விஜய் ஃபேன்லாம் கிடையாது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலான ஃபேன் தான். பட் இருந்தாலும் அதை பார்க்கும்போது நமக்கே வந்து பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நேரில் தான் இருந்துச்சு. இனிமேல் இந்த மனுஷனை பார்க்க முடியாதுல்ல, இனிமேல் இந்த மனுஷன் வந்து பார்த்து நம்ம இப்படி ஆட வச்சு பார்க்க முடியாது, ஆடி ஓடி துள்ளி வச்சு மனுஷன் பார்க்க முடியாது நினைக்கும் போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் எனிவே அது அவரோட தனிப்பட்ட முடிவு, நம்ம அதில் தலையிடவும் முடியாது. நல்லது நடக்கும், கண்டிப்பாக வெற்றி அடைவோம். அனைவரும் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை கண்டிப்பாக சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.